ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் ராதா விலாகம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் உத்திராபதி பசுபதியார் திருக்கோவில் பற்றி. இந்த கோவில் சிதம்பரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் உத்திராபதி பசுபதியார், உற்சவர் சீராளன், தாயார் மாரியம்மன், தலவிருச்சம் வில்வம் மற்றும் வேம்பு, தீர்த்தம் புஷ்கரணி. இந்த ஆலயம் கிழக்கு பக்கம் நுழைவாயில் கொண்டு கருவறையின் உச்சியில் ஒரு கலசத்தோடு விளங்குகின்றது. ஈசான மூலையில் கோவில் மணி இருக்கின்றது. மகாமண்டபம் 50 பேர் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்யுமாறு கட்டப்பட்டிருக்கின்றது. பலிபீடம் ஆங்கார நந்தி ஈசனை வணங்கிய நிலையில் படுத்திருக்கின்றது. பலிபீடம் மற்றும் நந்திக்கு அருகிலே தீபம் ஏற்றப்படுகின்றது. அர்த்த மண்டபத்தின் இடது பாகம் பால விநாயகரும் வலது பக்கம் பாலமுருகனும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார்கள். துவார சக்திகள் பக்தர்களை வரவேற்று அருள்பாலிப்பது போல காட்சி இருக்கின்றது. அருகில் ஸ்ரீ மாரியம்மன் ஒரு கலசத்தோடு கூடிய தனி சன்னதியில் கருவறையில் சிரித்த கோலத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். இதனால் எந்த வேலைகளை துவங்க முன்னாலும் இவரை வணங்கிவிட்டு துவங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள். மகாமண்டபத்தின் ஈசான மொழியில் கோவில் மணி இருக்கின்றது. வலது பக்கம் பாலமுருகனும் இடது பக்கம் விநாயகரும் அருள்பாலிக்கின்றார்கள். கோவில் பின்பக்கம் தல விருட்சங்களான வேம்பும் வில்வமும் இரு கண்கள் போல இருக்கின்றது. அருகில் சப்தகன்னிகள் பக்தர்களை வரவேற்கும் விதமாக அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை கல்வி, திருமணத்தடை, புத்திர பாக்கியம் மற்றும் சகல நோய்களுக்காகவும் இந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக நெய் தீபம் ஏற்றி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் தல வரலாறு என்ன? பிச்சாவரம் ஜமீன் பரம்பரை உறவினர்கள் இங்கிருக்கின்ற கருவை முற்பதர்கள் சூழ்ந்த வனப்பகுதியில் வசித்து வந்தார்கள். அவர்களை காண ராதா ருக்மணி வந்தனர். அங்கு நீண்ட காலங்கள் வசித்து வந்ததால் ராதா வளாகம் என்று அழைக்கப்பட்டு தற்போது ராதா விலாகமாக மருவி இருக்கின்ற இங்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வசித்த கோவிந்தராஜ செட்டியார் என்ற பட்டத்தோடு கூடியவர் மண்பாண்டம் செய்யும் தொழில் செய்து வந்திருக்கின்றார். இவரும் இவருடைய மனைவியும் சிவபக்தர்களாக வசித்து வந்தார்கள். அவர்களின் கனவில் தோன்றிய சிவன் தனக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்தால் சகல செல்வங்களையும் வழங்கும் நிலை ஏற்படும் என சொல்லி சிறிய கல் ஒன்றை கொடுத்து மறைந்து விட்டார்கள். அந்த கல் லிங்க வடிவில் இருந்ததால் ஊருக்கும் நடுவில் அந்த கல்லை வைத்து வழிபாடு செய்தார். கிராம மக்களும் வணங்கினார்கள். சகல தோஷங்களும் நீங்கி அந்த பகுதி மக்கள் விவசாயத்தில் செல்வ செழிப்போடு வசித்து வந்தார்கள். கீற்று கொட்டாயாகி பின்னாளில் ஓட்டு கட்டடமாகி 1961ஆம் ஆண்டு காங்கிரீட் கட்டடத்தில் காசி விஸ்வநாதரை போன்று தெற்கு முகம் பார்த்து ஸ்ரீ உத்திர பசுபதியாராக அருள்பாலிக்குமாறு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கின்றது. புத்திர பாக்கியத்திற்கு சிறந்த கோவிலாக இருக்கின்றது இந்த ஆலயம். இந்த கிராமத்தில் வசிக்கும் திருமணமான அனைவரும் புத்திர பாக்கியத்தோடு வசித்து வருகின்றார்கள். முற்றிலும் கிராம நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, கோவிலில் அம்மன் இல்லாததால் அருகில் ஸ்ரீ மாரியம்மன் சிரித்த நிலையில் கிழக்கு முகம் பார்த்து அருள்பாலிக்கும் அந்த அம்மனாக அம்மனுக்கு தனி சன்னதியில் ஒரு கலசத்துடன் அந்த கோவிலும் அமைந்தது. சகல நிகழ்ச்சிகளும் இந்த அம்மனை அந்த பகுதி மக்கள் வணங்கிவிட்டு தான் ஆரம்பிக்கின்றார்கள். அந்த பகுதி சிறுவர்கள் சிறு தொண்டர் வரலாற்றை நாடகமாக நடித்து வெளிப்படுத்தினார்கள். பேர்பட்ட இந்த ஆலயத்தில் சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, ஏப்ரல் மாதம் பரணி நட்சத்திரத்தில் அமுது படையல்,
அதன் 21ஆம் நாள் வீதி உலா, ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், பங்குனி உத்திரம், கார்த்திகை, பிரதோஷம், நவராத்திரி போன்ற பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த சிவாலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.